வெல்கம் டு STEM ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 11th மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, மெஷர்மெண்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இந்த பேர்லேயே இருக்குது. ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால குவான்டிட்டியில் மெஷர் பண்ணி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அதுதான் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடையில் போய் ஒரு பால் வாங்குறோம். அந்த பாலை நம்ம என்ன சொல்கிறோம், 1 லிட்டர் பால் வேணுமா, 2 லிட்டர் பால் வேணுமான்னு கேட்பாங்க. அப்போது இந்த 2 லிட்டர் இல்லை 3 லிட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட குவான்டிட்டி. அண்ட் அந்த பால் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா ஃபிசிக்கலாக நமக்கு கூட கிடைக்க போகிற பை ப்ராடக்ட். ஸோ அப்போது இதை நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்வோம். அப்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ குவான்டிட்டி விச் கேன் பி மெஷர்ட். எந்தெந்த குவான்டிட்டியெல்லாம் உங்களால் மெஷர் பண்ண முடியுதோ அந்த குவான்டிட்டி எல்லாத்தையுமே நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லென்த். ஒரு பையன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து இன்னொரு டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகுறான். அப்போ இங்க பிசிக்கலா நடக்கிறது அவனோட மூமெண்ட். அண்ட் குவான்டிட்டின்றது என்ன, மீட்டர் இல்ல கிலோமீட்டர்ல நம்ம சொல்லக்கூடிய குவான்டிட்டி. அதை மெஷர் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய குவான்டிட்டி அது மீட்டர்லயோ இல்லை கிலோமீட்டர்லயோ இருக்கும். அதே மாதிரி டைம். நம்ம இப்போ தூங்கி எழுந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம தூங்குறது நம்ம பண்ற பிசிக்கல் ப்ராடக்ட். அண்ட் எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம எழுந்துக்கிறோமோ அதை நம்ம செகண்ட்ஸ்லயோ இல்லைனா மினிட்ஸ்லயோ இல்லைனா ஹவர்ஸ்லயோ சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளோட குவான்டிட்டி. ஸோ இதே மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஃபிசிக்கலாக அவங்களால ஒரு குவான்டிட்டி வச்சு சொல்ல முடியுமோ அதை நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஆ பிரிக்கிறேன். ஐ கிளாசிஃபை them into 2 types. Those are பேஸ் குவான்டிட்டி, அப்படி இல்லைன்னா இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. பேஸ் இல்லைன்னா ஃபண்டமெண்டல். இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ இது 2ஆ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிக்கிறேன். ஸோ பேஸ் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையான, அதாவது தேவைப்படக்கூடிய ஃபண்டமெண்ட், பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7ஆ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லென்த், time, mass, current, electric current, அஞ்சாவது temperature, ஆறாவது amount of substance, ஏழாவது luminous, intensity. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 7 டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல்ல பிரிக்கிறோம். ஸோ இந்த 7 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் பண்ற எல்லாமே டிரைவ்டு தான். ஸோ எல்லாமே அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே இதுல இருந்து டிரைவ் ஆகி வர்றது தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரைவ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் லென்த், டைம், மாஸ், கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. இப்போ இதோட யூனிட்ஸும் எழுதிடலாம். லென்த்தை நம்ம மீட்டர்ல எழுதுவோம், டைமை செகண்ட்ல எழுதுவோம், மாஸை கேஜியில் எழுதுவோம், கரண்ட் ஆம்பியர்ஸ், டெம்பரேச்சர் கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டியா கேண்டிலால எழுதுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதாவது நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். நான் சொன்ன மாதிரியான டிரைவ் குவான்டிட்டிஸ். இதுல இருந்து நம்ம பார்க்க போற டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரைட், ஸோ டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா quantities that can be derived from base. ஸோ நான் சொன்ன மாதிரி பேஸ் குவான்டிட்டிஸ்ல இருந்து எதெல்லாம் நம்மளால டிரைவ் பண்ணி எடுக்க முடியுமோ அதெல்லாம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே எக்ஸாம்பிள் நம்ம லென்த் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ ஏரியா பார்க்கலாம். ஏரியா, ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது, லென்த் இன்டூ பிரெத் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூமோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த்
இன்டூ பிரெத் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இங்க லென்த்ன்றதுமே வந்து ஒரு பேஸ் குவான்டிட்டி, பிரெத்ன்றதுமே ஒரு பேஸ் குவான்டிட்டி. ஸோ அப்போ இதோட யூனிட் வந்து மீட்டர், பிரெத்தோட யூனிட்டும் மீட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. லென்த் அப்படின்றது வந்து ஒரு பேஸ் குவான்டிட்டியா இருந்ததுன்னா ஏரியா அப்படின்றது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. இதே மாதிரியே வந்து நம்ம ஸ்பீடுக்கு எடுத்துக்கலாம். ஸ்பீடோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸுமே ஒரு பேஸ் குவான்டிட்டி, டைமுமே ஒரு பேஸ் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் ஓட SI யூனிட் மீட்டர், டைமோடது செகண்ட். ஸோ இந்த ஸ்பீடோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுவுமே ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. இந்த மாதிரி பேஸ் குவான்டிட்டியில இருந்து நம்மளால டிரைவ் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்னென்ன சொல்வோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிரைவ்டு குவான்டிட்டி. இதே மாதிரியா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. இதே மாதிரியே நம்மளால n நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா நிறைய டிரைவ் குவான்டிட்டிஸையுமே வந்து நம்மளால மேக்கப் பண்ண முடியும். ஸோ இதுல நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம் தான், இன்னும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டாவது. மூணாவது எக்ஸாம்பிள் நான் ஃபோர்ஸுக்கு எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஓகே, அகெயின் ஆக்சலரேஷனுக்குமே நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஃபார்முலா வேணும். ஸோ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஓகே, ஸோ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி அப்படின்றதும் ஸ்பீட் அப்படின்றதுக்கும் சேம் யூனிட் தான். ஸோ அப்போ மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை டைமுக்கும் செகண்ட். ஸோ ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த யூனிட்டை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபோர்ஸோட யூனிட் வந்து மாஸுக்கு கேஜி, ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபோர்ஸோட யூனிட். ஆர் இதுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்கு, அதுதான் ஸ்பெஷல் யூனிட்னு சொல்வோம், விச் இஸ் நியூட்டன். நியூட்டன் கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ், கிராவிட்டினால நம்ம ஃபோர்ஸையுமே வந்து என்னென்னு சொல்வோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் யூனிட் வச்சு சொல்றோம், அதுதான் நியூட்டன். ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம வந்து பார்க்கலாம். போறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில பேசிக்கான விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிக்கான விஷயம்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும். டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஏல இருந்து பர்டிகுலர் பாயிண்ட் பி வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்வோம்னா டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இதை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டை நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நம்ம ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு நீங்க போகக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா டிராவல் பண்ணி போறது, இது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்டும் மீட்டர்ல தான் நம்ம எழுதுவோம். அடுத்து மூணாவது ஸ்பீட். ஸ்பீடை யூஸ்வலா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸோட யூனிட்டும் நம்மளுக்கு தெரியும், டைமோட யூனிட்டும் தெரியும். ஸோ மீட்டர் பர் செகண்ட். நாலாவதா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. இப்போ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஃபார்முலாவில் சொல்றேன், உங்களுக்கு புரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்னது மீட்டர், டைமோட யூனிட் என்னது செகண்ட். ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. ஆனா நம்ம ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பையன் ஒரு பைக்ல 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான், 20 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதே வெலாசிட்டியில சொல்லும் போது இது கூட டைரக்ஷனும் ஆட் ஆயிடும். ஸோ 20 கிலோமீட்டர் பர் ஹார் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஆர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
வெலாசிட்டி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடுக்கு வந்து உங்களுக்கு டைரக்ஷன் இருக்காது, ஆனால் வெலாசிட்டிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் அ டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன் இருக்கும். பர்டிகுலர் டைரக்ஷனை வச்சு சொன்னால் அது வெலாசிட்டி. ஸோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாய் இஸ் ட்ராவலிங் 20 km/h டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் 20 km/h நான் ஸ்பீடாக எடுக்கணுமா வெலாசிட்டியாக எடுக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் என்னவா எடுக்கணும்னா அது ஒரு வெலாசிட்டியாக தான் எடுக்கணும், ஸ்பீடாக எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டைரக்ஷன் இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஸ்கேலாரில் சொல்லுவோம். ஸோ ஸ்கேலாருக்கு டைரக்ஷன் இருக்காது, வெக்டாருக்கு டைரக்ஷன் இருக்கும். அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆக்சலரேஷன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும், என்னது? மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை டைம் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது உங்களோட ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஆறாவது ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸுக்கு கேஜி, ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இட் ஹாஸ் ஸ்பெஷல் யூனிட், அது நியூட்டன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எல்லா ஃபார்முலாஸையும் டெரிவேட் பண்ண போறோம். ஸோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வேணும், இல்லை இந்த டாபிக்ல இந்த ஃபார்முலாஸ்லாம் போதுமா அப்படின்னு சொல்லி. ஸோ போதும்னா நம்ம வந்து இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இன்னும் நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.